ஓகே கைஸ், இன்னைக்கு என்னன்னா என்னடா இதை பார்க்கும்போது என்னடா எடுத்துட்டியா நினச்சி அதையா ஓகேவா. செம்ம சம்பவம் நடந்துச்சு. ஒரே நிமிஷம் மெட்டா ட்ரேட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அப்பதான் என்னென்ன சம்பவம் நான் மறந்துடுவேங்க. அதுக்காக தான். அடுத்து ஒரே நிமிஷம். நீ சிபிபி யூஎஸ்டி அதாவது இன்னைக்கு டேட்டுக்கு நீ 16ஆம் தேதி, ஐயோ 16ஆம் தேதி 2 ட்ரேடு ஓகேவா. ஏயுடியில் காலையில் ஒரு கரெக்டாக 10 அந்த ரேஞ்சு ஓகேவா. ஏயுடி யூஎஸ்டியில் இந்த இருக்கான். இந்த டைம் என்ன கான்செப்டில் நான் இதை எடுத்தேன், ரூல் படி எடுத்தேன், நான் ரூல் படி எடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஓகேவா. ஆனால் இன்னைக்கு ஃபுல்லாக எனக்கு நாளில் என்ன மாதிரி இருந்துச்சு, பேசாமல் சும்மா இருந்திருக்கலாமோ அப்படிதான் அந்த டைலாக் தான் மண்டல் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அது என்னன்னாக்கா ஏயுடிஎஸ்டி இன்னும் வேற மாதிரி போய் நிற்கிறான். ஓகே, இதில் நான் என்ட்ரி எடுக்கல, இது வேற செட்டப்பு. அது என்ட்ரி எடுக்கல ஓகேவா. நான் ஒன்லி ஒன் செட்டப் தான் ஃபோக்கஸ் பண்ணிருக்கேன். அதுபடி பார்த்தா நம்மளோட கான்செப்ட் நான் போகிற உள்ள ஸ்வைப் பண்ணிட்டு இது வச்சா போகிறோம். நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த கேண்டில் சேர்ந்து பார்க்கும்போது ஸ்வைப் கணக்கு என்ன அப்படின்னாக்க இந்த கேண்டிலோட ஓப்பனு ஐவான் ஓகே. ஓப்பனு இது ஸோ அப்போ இப்படி பார்க்கும்போது லோ இப்படி வரும். அப்போ ஓகே, ஓரளவு அதான் கணக்கம். இந்த கேண்டில் ஸ்வைப் பண்ணதான் கணக்கம். அதனால் என்ன பண்ணலாம்னு நினச்சினாக்க இந்த எத்தனை மணி கேண்டில் இது 10:30 போல் 15 என்ட்ரி போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானிங், பக்கா பிளானிங். 15 டைம் ஃப்ரேம் போய் பார்த்தா மார்க்கெட்டு பக்கா பண்ணியிருந்தானாக்க ஒரு 5000 இது கிரியேட் பண்ணிச்சுன்னா என்னது இந்த இடத்துல ஒரு 5000. அப்போ ஓகே, இதை தொட்டு மார்க்கெட்டு இன்றைக்கி அப் ட்ரெண்ட் போக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங்கோடு போயிட்டு இந்த இடத்துல ஸ்வைப்பு என்ன பண்ணி 1 டைம் ஃப்ரேமில் போயிட்டு லிஸ்ட் வைக்கிறானா பார்த்துக்கிட்டு இருந்திப்பா. ஓகே ஓகே, நல்லா வைப்பிட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுனாக்க ஓகே இவனை பார்க்கும்போது ஓகே இந்த கேண்டில் மேலே பாடி க்ளோஸ் வச்சா கண்டிப்பாக என்ட்ரி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தேன். அதுபடி பார்த்தா இந்த கேண்டில் பாடி க்ளோஸ் வச்சான். எப்படி இந்த கேண்டில் பாடி க்ளோஸ் வச்சான். அப்போ இந்த இடத்துலையோ இங்கேயோ ஒரு இடத்துல ஜஸ்ட்டுக்கு வந்தால் என்ட்ரி போடணும்னு சொல்லிட்டு என்ட்ரி போட்டு ஸ்டாப் லாஸ் இங்கே இஆர்எல் இது டார்கெட் இருப்போமா இல்லை இப்போ ரீசெண்டாக ப்ராப்பராக இருக்க இந்த இதை எப்படி எடுத்துருவான்னு நல்லா தெரியும். ஓகே, இதை டார்கெட்டை வச்சுட்டு நான் விட்டேன். அவன் என்ன பண்ணிட்டானாக்கா நீட்டாக வந்து இது அவுட் ஆஃப் செஷன் நீட்டாக வந்து எஸ்எல் கொடுத்துட்டு நீட்டாக அடுத்து 10:30 மேலே தான் 11:30 மேலே தான் ப்ராப்பராக ஒரு என்ட்ரி கொடுத்து மேலே போயிருக்கான். ஸோ இதுலேருந்து என்னன்னாக்கா செஷன் டயத்தில் ட்ரேட் பண்ணுறது தான் பெஸ்ட். அவுட் ஆஃப் செஷனில் போனால் எஸ்எல் தான் வாங்குவோம். ஸோ ஓகே, இது இன்றைக்கி ஒரு லெசன். அடுத்து இது என்னோடய செட்டப்பே இல்லை. என்னோடய செட்டப்பே இல்லாத பட்சத்தில் நான் உள்ளே போய் இறங்கி அடி வாங்கியிருக்கேன். ஓகே, இதுவும் ஒரு லெசன் தான், எல்லாமே லெசன் தான். அன்றைக்கி அடி இது ஓகே, இது வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் தான் ஆகிட்டு இருந்துச்சு ஓகேடா. அடுத்து வெறி கொண்டு என்ன பண்ணிட்டேன்னா சிபிபி யூஎஸ்டி பக்கம் ஒரு 8 போனேன். அதுலேயும் நம்மளோட ரூல்ஸ் படி வரல, அதுதான் மெயின். இங்கேயோ பார்த்தேனே எந்த டைம் ஃப்ரேம் எப்படியும் 10:30 ஓகே. அதுபடி பார்த்தா இந்த இடத்துக்கு போந்தேன். இந்த இடத்துக்கு ஏன் போனேன், எதுக்காக போனேன், ஓகே ஏதோ ரீசனுக்காக உள்ளே இறங்கியிருக்கேன். புரிஞ்சிச்சு. இந்த கேனில் ஸ்வைப் பண்ணது கணக்கா 2 கேண்டில். அப்போ இந்த கேன் இல்லை ஒரே நிமிஷம். அது என்ன செட்டப் டைம் ஃப்ரேமை பிடிச்சிருக்க 1 தான் பட்டிருக்கேன். ஓகே இஆர்எல் ஓகே இதில் என்னன்னாக்க 10:30 இந்த கேண்டில் ஓகேவா. இந்த கேண்டில் ரன்னிங்கில் இருக்கும்போது என்ன பண்ணேன்னா மார்க்கெட்டை ஒரு விதம் பண்ணலாம். இந்த கேண்டிலோட ஐயை எடுத்துட்டு எப்படி இந்த கேண்டிலோட ஐயை எடுத்துட்டு கீழே வந்தான். அப்போ நான் ஸ்வைப் பண்ணிட்டு மார்க்கெட்டை திருப்பிட்டான் போல். அப்போ இன்னைக்கு என்ட்ரி சொல்லிட்டு இதில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன கேட்டீங்கன்னா மார்க்கெட் இங்கே ஒரு இடத்துல டீம்ஸை போய் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 கிரியேட் பண்ணான். இந்த இடத்துல இந்த ஒரு 5000 கிரியேட் பண்ணான்.
ஓகேடா இன்னைக்கு என்ட்ரி இருக்கான்னு. ஓகே இந்த இதில் என்ட்ரி ட்ரை பண்ணி ஜஸ்ட்டு தான் போட்டேன். சரி ஒரு இது மீட்டிங்கில் இது பண்ணிட்டு இருக்கேன். என்னது இதுவா இல்லை அதுவா தெரியல, பேசிட்டு இருக்கேன். ஓகே மக்களே இன்னைக்கு என்ட்ரி எடுத்திருக்கு, இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள எஸ்எல் செம்ம எஸ்எல், இதுலேயும் எஸ்எல். ஓகேவா இன்னைக்கு நாளுக்கு அவ்வளோதான் ஓடிச்சு. ஓகே ஆனால் இப்போ நல்லா நோட் பண்ணிங்கனாக்க இந்த கேண்டிலோட ஐ ஸ்வைப்பு, இந்த கேண்டிலோட ஐ ஸ்வைப் பண்ணியிருக்கான். ஸோ இந்த டைமில் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 6:30 போல் வந்து பார்த்துருக்கணும். ஏன் பார்க்கலான்னாக்கா இன்றைக்கி நாளுக்கு நம்ம ட்ரேட் முடிஞ்சிச்சு, ஸோ பார்க்கக்கூடாது. அதனால் அப்போ இதில் போயிட்டு ஐஆர்எல் மார்க் பண்ணிங்கன்னா நீட்டாக ப்ராப்பராக ஒரு ஐஆர்எல் இல்லை ஒன்று ஐஆர்எல் இல்லை. ஓகே அதுபடி இதில் ஆனால் நல்லா நோட் பண்ண வேண்டியச்சு. இந்த இடத்துல பிப்டீன்ஸில் என்ட்ரி எடுக்கும் பார்த்தீங்களா, இந்த என்ட்ரி எடுக்கும்போது ஒன்று நோட் பண்ணி என்னன்னாக்கா இந்த இடத்துல ஒரு மைனராக ஒரு ஐஆர்எல் ஒன்று ஒரு டைம் ஃப்ரேமில் என் மைனராக ஒரு ஐஆர்எல் இருக்குது இல்லை மார்க்கெட் டச் பண்ணுறான். அடுத்து இந்த இடத்துல இவன் எஸ்எம்டி வைக்கிறான், இப்படி எஸ்எம்டி வைக்கிறான். அடுத்து 15ஸில் சிஸ்ட் வச்சு என்ட்ரி தான் கொடுத்தான். ஆனாலும் கொழுப்படுத்தி இதில் போய் என்ட்ரி எடுத்து எஸ்எல். ஆனால் பட் இந்த இதில் நீங்கள் என்ட்ரி போட்டிங்கனாக்க ஓகே அது கொஞ்சம் இது கரண்ட் கட்டானால இதாகிடுச்சு. அடுத்து இந்த இடத்துல பார்த்து அடி வாங்கினேன். ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா இந்த இடத்துல மார்க்கெட் ரிவல்ஸ் கொடுத்து நல்லா தெரியுது, தெரிஞ்சுன்னா உள்ளே இறங்கி அடி வாங்கினேன். அதான் நீங்கள் ரூல்ஸை பிரேக் பண்ணேன், எனக்கு 4 அடி தரமான அடி கொடுத்துட்டான், வேற ஒன்றும் இல்லை. அந்த செட்டப் மேலே எந்த குறையும் இல்லை, ஏன்னாக்கா செட்டப் கரெக்டு தான். பட் நம்ம அதில் ரூல்ஸை அன்பிரேக் பண்ணிட்டு என்ட்ரி எடுத்தனால இந்த என்ட்ரி பார்த்தேன். நல்ல ஒரு ஸ்டெப்பு நல்லா கொடுத்தான். பட் இது என்ட்ரி போடலை, ஏன்னா பக்கமான இது. ஒன் ஹவர் போகிறவங்களுக்கு கிடைக்கிற ஐஆர்எல்ல போய் என்ட்ரி எடுக்கும்போது அது நல்லா ஒர்க் ஆகுறான். ஸோ அது பார்ப்பேன் எப்படின்னு என்னன்னு. இப்போதைக்கு இது நல்லா தான் போயிட்டு இருக்கான். எனக்கு அடி லெசனுதா, எல்லாமே லெசன் தான். இன்னைக்கு என்ன லெசனு, செட்டப்பாக இருந்தால் எவ்வளோ நாள் தைரியமாக இறங்கு, இல்லைனாக்கா இறங்காது. அப்போயே நான் அந்த 10:30 பார்த்துட்டு மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே போயிருக்கேன். பட் க்ளோஸ் பண்ண போகாமல் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அது ஒரு காட்டிடுச்சு, அவ்வளோதான். இப்போ இதில் போய் பார்த்தீங்கன்னாக்கா 15 டைம் ஃப்ரேமில் என்ட்ரி இல்லை. பட் இங்கே நல்லா நோட் பண்ணிங்கனாக்கா இந்த போகிறவுல இந்த இடத்துல ஒரு இம்பேலன்ஸ் இருக்கான். ஸோ இதை தான் மார்க்கெட் தொட்டு ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கான். பார்க்கலாம். இந்த இப்போ என்ன பார்க்குறது, வாங்க இப்போயே சொல்கிறேன். ரீசன்ட் புல் பேக்குன்னு பார்த்தா இவன் தான். இதுக்கு மேலே பாடி க்ளோஸ் வச்சானாக்க சிஸ்ட்டு, இதுக்கு மேலே பாடி க்ளோஸ் வச்சானா கண்டிப்பாக நெக்ஸ்ட் இஆர்எல் இதுதான். இஆர்எல் இன்னும் ஒரு கம்ப்ரமைசன் என்ன பார்க்கணுன்னாக்கா எஸ்எம்டி ஏதாச்சும் இன்க்ளூட் ஆகுன்னு பார்த்துக்கோங்க. இந்த லோவை இவன் எடுத்திருக்கான், இதை தூக்கிட்டு பார்த்தா இவன் எடுக்கல. ஸோ எஸ்எம்டி இருக்குது, நீட்டான ஒரு செட்டப்பு. ஓகே எஸ்எம்டி நல்ல ஒரு செட்டப்பு. ஸோ இதில் என்ட்ரி நீங்கள் தைரியமாக போகலாம். எடுத்துகிட்டு இது வர டார்கெட்டு அவ்வளோதான். நம்ம தான் இது இந்த 15 டைம் ஃப்ரேமுக்கு ஒரு இது நல்ல ஒரு எஸ்எம்டி தான். சரி பார்க்கலாம். இன்னைக்கு அவ்வளோதான் நாள். இன்னைக்கு ட்ரேட் பண்ண முடியாது. இப்போ இந்த ட்ரேடே கிடச்சிட எடுக்க முடியாது. இதுலேருந்தே நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுனாக்கா வெயிட் பண்ணணும். நம்மளோட செட்டப் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்படி வெயிட் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும், தவிர சும்மா போகிற போக்கில் எடுக்கிறதுன்னு ஒரு ரிசல்ட் கிடைக்காது. ஸோ இன்னைக்கு லெசன் என்னன்னாக்கா காத்திருந்து அது கொக்கு எப்படி காத்திருந்து இது கொக்கா ஏதோ ஒரு இது காத்திருந்து இறக்கா வெயிட் பண்ணி தட்டு, அதேமாதிரி நம்மளும் கரெக்டாக நம்மளோட செட்டப் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி நீட்டாக தட்டி ப்ராஃபிட் எடுக்கணும். சும்மா இருக்கான் சும்மா ஏதோ அப்படின்னு பண்ணாதீங்க. உங்களோட செட்டப் இருந்தால் எடுங்க, இல்லைன்னா எடுக்காதீங்க, அவ்வளோதான்.